உப்பு ஜாடி என்பது அவரவர் வீட்டில் மண் ஜாடியில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதற்கென்று ஒரு ஜாடி அமைப்பது பெருசாக கிடையாது, மிக பெரிதாக மிகச்சிறியதாக அல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களில் நம்ம உப்பு ஜாடி கொஞ்சம் அழகாக பெரிதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து மண் பானையில் இருக்கலாம், அடுத்து உட்டாலம் இருக்கலாம். இந்த இதில் உப்பு கல் உப்பு வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம சால்ட்டு வச்சுருந்தா கூட அதில் நம்ம பொடி உப்பு, பொடியாக தயாரிக்கப்பட்ட உப்பு வைத்திருந்தாலும் நம்ம இந்த மாதிரி உலோகங்களில் வைப்பது ரொம்பவே நல்லது. இப்போ உப்பு ஜாடிக்கு கீழே கணவனின் பயன்படுத்திய பழைய துணி இருக்கும் இல்லையா, பனியன் கிளாத் அல்லது சட்டை துணி அல்லது வேஷ்டி, இந்த மாதிரி கணவன் பயன்படுத்திய கட்சி, இதை நன்றாக துவைத்து அதை அழகாக மடித்து அதை ₹1 நாணயம் வைத்து உப்பு ஜாடியின் கீழ் வைத்துக் கொள்ளலாம். அதை நீங்கள் கிளீன் பண்ணும்போது அடிக்கடி அதை எடுத்து துவைத்து திரும்ப நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். மகாலட்சுமி கடாட்சியமாக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த கல் உப்பு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப அது நிறைய அம்சம் கொண்டதாக இருக்கும்.